PGTRB English Unit 9 Language and Linguisticsல Latin Influence பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Latin influences அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல லாட்டினோடைய தாக்கம் எப்படி இருக்கு, லாட்டின்ல இருந்து வொக்காபுலரிஸ் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ்ல இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது ஆக்சுவலாக இங்கிலாந்து வாஸ் ரூல்டு பை ரோம் பீப்புள். ஜூலியஸ் சீசர் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணிக்கிறாரு. இங்கிலாண்டை கேப்சர் பண்ணி இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டில் ரோமோடைய அவங்களோட எம்பையரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த நேட்டிவ் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரோமன்ஸ் அண்ட் லாட்டின். அந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸோடைய அந்த நேட்டிவ் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் அண்ட் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பன்னா இங்கிலாந்துக்குள்ள ஆங்கிலோ சாக்சன்ஸ் உள்ள வராத போது லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ரோம் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ட்ரடியூஸ்டு மிலிட்ரி. இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அண்ட் ட்ரேட் டேர்ம்ஸ்லாம் வந்து ரோமனோட இன்ஃப்ளூயன்ஸில் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்களுடைய வேர்ட்ஸ் அவங்களுடைய டேர்ம்ஸ் வந்து அப்போவே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ரீட்டு. நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட் வந்து ஆக்சுவலாக லாட்டினோடைய ஆரிஜின் தான். ஸ்ட்ராட்டா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் ஸ்ட்ரீட் நமக்கு வந்திருக்கு. ஸ்ட்ரீட்னா வழி, அந்த வழியாக வர்றது. அதே மாதிரி தான் சீசர் எல்லாமே லாட்டினோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். மில்லு ஆக்சுவலாக மில்லுங்கிற வேர்டு மோலினாங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது தான். ஓல்டு இங்கிலீஷில் மைலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம பயன்படுத்துகிற சீஸ் லாட்டின் வேர்டு வந்து கேஷியோஸ்ங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஓல்டு இங்கிலீஷில் சீஸ் அந்த ஈக்கு மேலே பாருங்க ஒரு பார் மாதிரி இருக்கும், அது நெடில் சீஸ். ஓல்டு இங்கிலீஷில் அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. மெனி வொக்காபுலரிஸ் நிறைய வேர்ட்ஸ் வந்து லாட்டின்லேருந்து வந்தது தான் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக கொடுத்துருக்கோம். தேர் வாஸ் நோ கல்ச்சுரல் கான்டாக்ட் பிட்வீன் ரோமன்ஸ் அண்ட் நேட்டிவ்ஸ். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரோமன்ஸுக்கும் இந்த நேட்டிவ் பீப்புளுக்கும் அந்த கல்ச்சுரல் கான்டாக்ட் இல்லை. ஆனால் த பிளேஸ் நேம்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு இன் இங்கிலீஷ். பிளேஸோடைய நேம்ஸ்லாம் வந்து லாட்டினோடைய ஆரிஜினலாக தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செஸ்டர். இந்த செஸ்டருங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராங்கிற ஒரு லாட்டின் வேர்டில் இருந்து தான் வந்தது. அப்படின்னா என்னன்னா கேம்ப் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சர்ச் வந்து பாருங்க சிரியாக்கும் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்தா வந்திருக்கு. ஓல்டு இங்கிலீஷில் வந்து த்ரைஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் சர்ச்சில் வந்து மாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாஸுங்கிற வேர்டுமே வந்து லாட்டின் வேர்டு தான். மிஸ்ஸாங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது தான். ஓல்டு இங்கிலீஷில் வந்து மேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து லாட்டின்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ட்ஸை தான் வொக்காபுலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் இப்போ 1 by 1 நம்ம இன்னும் பார்க்க போறோம். During this time, Catholic monks mainly wrote or copied a text in Latin, the prevalent medieval lingua franca in Europe. அதாவது இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸோட மாங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரீஸ்ட்னு நம்ம சொல்றோம், அதுதான் மாங்க்ஸ். அவங்க லாட்டின்ல இருந்து லாட்டின்ல எழுதியிருக்காங்க, லாட்டின்ல இருக்கக்கூடிய விஷயத்த காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ when monks occasionally wrote in vernacular, Latin words were translated by finding suitable Old English equivalents. அதாவது வெர்னாகுலர் லாங்குவேஜ் அவங்களுடைய லாங்குவேஜில் இப்போ இங்கிலாண்டில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் அவங்க என்னதான் பயன்படுத்தினாலும் அதில் இந்த லாட்டின் வேர்ட்ஸ் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஃபன் அ ஜெர்மானிக் வேர்ட் வாஸ் அடாப்டட் அண்ட் கிவன் எ நியூ ஷேட் ஆஃப் மீனிங் இன் திஸ் ப்ராசஸ். இப்படி ப்ராசஸ் பண்ணும்போது தான், இப்படி வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது தான் அது ரெகுலாரிட்டிக்கு வந்திருக்கு. அதில் வந்தது தான் காஸ்பல் அப்படிங்கிற வேர்டு. இன்னைக்கு நம்ம காஸ்பல்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னு வந்தது, காட் ஸ்பெல் அப்படின்னு வந்தது. காட் ஸ்பெல் அப்படின்னா கடவுள் பேசுறது, சரிங்களா? அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு காஸ்பல்னு சொல்றோம், நற்செய்தி அப்படின்னு சொல்றோம். அந்த லூக்கா காஸ்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும், இதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்ற மாதிரி இருக்கும்,
சரிங்களா? ஸோ காஸ்பல் அப்படின்னா நற்செய்தி. காஸ்பல் அப்படின்னா நற்செய்தி. இந்த காஸ்பல்ங்கிற வேர்டு ஆக்சுவலாக எங்க இருந்து வந்ததுன்னா இவாஞ்சலியம், இவாஞ்சலிஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரீஸ்டுங்கெல்லாம் வந்து பார்த்து பிஷப்ஸ், அவங்கள அந்த பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அவங்கள. அப்போ அதுதான் இவாஞ்சலியம். இந்த இவாஞ்சலியம்ங்கிற வேர்டு லாட்டின் வேர்டு, அதுல இருந்து தான் நமக்கு வந்து காட் ஸ்பெல்னு வந்தது. அதுல இருந்து இப்போ நமக்கு காஸ்பல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த காஸ்பலுக்கு என்ன மீனிங்? குட் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஜீசஸ் காஸ்பல் அப்படின்னு நம்ம வந்து பைபிள்ல படிச்சுட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ்லி த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட் சிம்பிளி மீன் குட் நியூஸ். அப்போ பழைய இங்கிலீஷில், ஓல்டு இங்கிலீஷில் அவங்க என்ன தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா குட் நியூஸ்ன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இவாஞ்சலியம்னு வந்தது லாட்டின்ல இருந்து. அதுக்கப்புறம் காஸ்பல் அப்படின்னு மாறுச்சு. அதுக்கு அடுத்த வேர்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிளஸ்டியன். பிளஸ்டியன் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டு சாக்ரிஃபைஸ் கான்செக்ரேட் பை ஷெட்டிங் பிளட். அதான் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், நம்பர்ஸ் அப்படின்லாம் சாப்டர்ஸ் இருக்கும். ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம் அப்படின்லாம் சாப்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த பழைய ப்ரீஸ்ட்டுங்கெல்லாம் வந்து ஆரோன் வாஸ் த சீஃப் ப்ரீஸ்ட். ஆரோனுங்கிறவர் ஒரு பழைய ப்ரீஸ்ட் அவர். ஸோ அவங்க எல்லாம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட் காலகட்டத்தில் இப்போ ஒரு பலி செலுத்துவாங்க. அதாவது பாவ நிவாரண பலின்னு சொல்லுவாங்க. ஒரு காளையோ இல்லை ஒரு ஒரு ஆடோ நல்லா என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணி அதை வந்து பலி செலுத்தி, பலிபீடம்னு சொல்லுவாங்க, அங்கே பலி செலுத்தி அந்த அந்த மிருகத்தோடைய ரத்தத்தை தெளிப்பாங்க. அதை பாவ நிவாரண பலி அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தெளிப்பாங்க. அதுதான் வந்து ஷெட்டிங் பிளட், கான்செக்ரேட் பை ஷெட்டிங் பிளட். ஸோ நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக, நம்மளுடைய பாவ சாபங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு வழிபாடு ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்தது. நியூ டெஸ்டமெண்ட் காலத்தில் அதுக்கு இல்லை. சரிங்களா? ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த இது இல்லை. இது இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது சிலுவையில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. உயிரை வந்து உலகத்தின் பாவத்துக்காக கொடுத்ததுனால இப்போ நமக்கு பாவம் போகணும்னா சிம்பிளாக ப்ரேயர் பண்ணால் போயிடும் அப்படிங்கிறது தான் புதிய காஸ்பல். அதான் ஜீசஸோடைய காஸ்பல். ஸோ இதுதான் வந்து அந்த பிளஸ்டியன் அப்படின்னு சொல்றது. பஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்கா பண்டிகை ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பஸ்கா பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் பீப்புள், இஸ்ரேல் நாட்டில் பஸ்கான்னு சொல்லி அதை வந்து ஒவ்வொரு இதாக கொண்டாடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த பிளஸ்டியனுங்கிற வேர்டு. அதுதான் டு சாக்ரிஃபைஸ் ஆர் கான்செக்ரேட் பை ஷெட்டிங் பிளட். ரத்தத்தை சிந்தி அந்த பாவ நிவர்த்தி பண்றது. அது எதுக்கு அப்படின்னா டு பிளஸ், ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக. அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்டு வந்து ஃபுல் விட். இந்த ஃபுல் விட் ஆக்சுவலாக ஃபுல் பீயிங் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய வேர்ப் வந்து ஃபுல்லியன். இது எங்கே கொண்டு வராங்கன்னா பேப்டிசம் அப்படின்லேருந்து வருது. பேப்டிசம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட் காலத்தில் கிடையாது, நியூ டெஸ்டமெண்ட்ல தான் இருக்குது. சரிங்களா? ஓல்டு டெஸ்டமெண்ட்டோடைய கடைசி ப்ராஃபட், லாஸ்ட் ப்ராஃபட் தான் ஜான் த பேப்டிஸ்ட். அவன் பேர் தமிழில் வந்து யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் இந்த பேப்டிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அதாவது ஞான ஸ்நானம்னு சொல்லுவாங்க, தண்ணீர் ஞான ஸ்நானம்னு சொல்லுவாங்க. பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு மனுஷன் வந்து பாவத்தை அறிக்கையிட்டு அந்த தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவான். சரிங்களா? அதுக்கு பேர் தான் பேப்டிசம். ஸோ இந்த பேப்டிசம்ங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்ல இருந்து வந்தது தான். ஸோ நிறைய கிறிஸ்டியானிட்டியில் நிறைய வொக்காபுலரிஸ், வேர்ட்ஸ் எல்லாமே லாட்டின் ஆரிஜின் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு. 6th செஞ்சுரியில தான் இங்கிலாந்துல வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு பேர் வந்து செயின்ட் அகஸ்டைனுங்கிறவர் தான் 6th செஞ்சுரியில இங்கிலாந்துக்குள்ள கிறிஸ்டியானிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈஸ்டர் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டோடைய ரெசரக்ஷன். ஜீசஸ் கிரைஸ்டோடைய ரெசரக்ஷன் தான் வந்து ஈஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது எப்படி அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உலகத்தின் பாவத்துக்காக அவர் வந்து ஜீவனை கொடுத்தாரு. சிலுவையில் அந்த கிராஸில் வந்து மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ 3ஆம் நாள் உயிர்த்தெழுறதான் வந்து ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியில் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கான்.
அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசரக்ஷன், கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் ரெசரக்ஷன். அதுக்கு லாட்டின்ல ஆக்சுவலாக என்ன வேர்டு அப்படின்னா பாஷா அப்படின்ற ஒரு வேர்டு தான் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஈஸ்டருங்கிற வேர்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன்கிட்ட இருந்து வந்தது தான் ஈஸ்டர். அதை வந்து ஈஸ்ட்ரூங்கிற ஒரு காடஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. யாரு? ஆங்கிலோ சாக்சன்ல அவங்களுடைய காடஸ் பேர் வந்து ஈஸ்ட்ரூ. இந்த ஈஸ்ட்ரூங்கிற காட் யாருன்னா காட் ஆஃப் டான், விடியலின் தேவதை. டான் அப்படின்னா அந்த காலையில எழற பொழுது. ஸோ அதான் விடியலின் தேவதைன்னு கூட நம்ம தமிழ்ல சொல்லலாம். காடஸ் ஆஃப் டான். அந்த காடஸ் ஆஃப் டானோடைய நேம் தான் ஈஸ்ட்ரூ. அவங்க ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி அந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், சரிங்களா, ஃபெஸ்டிவல் ஆஃப் ரைவல், அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி அந்த ஈஸ்ட்ரூவை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ஈஸ்ட்ரான் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஈஸ்ட்ரான்ங்கிற வேர்ட்ல இருந்தா நமக்கு வந்து ஈஸ்டர் அப்படின்னு இன்னைக்கு இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் லாட்டின் வேர்ட்ஸ் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது, இங்கிலீஷுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது. சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்ல இல்லைனா கூட இந்த மாதிரி ஆங்கிலோ சாக்சன் வேர்டுமே உள்ள வந்து சர்வைவ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் டன்ஸ்டனு, அப்புறம் ப்ரோஸ்ட் ரைட்டர் ஆல்ஃப்ரிக், எல்லாம் தியாலஜி ரைட்டர். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய புக்ஸு, மெடிசன், ஹெர்ப்ஸ் பற்றி நிறைய ஃபிலசாபிக்கல் சர்மன்ஸ். ஃபிலசாபிக்கல் சர்மன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த போதிக்கிறாங்க இல்லையா, போதனை பண்ணுறவங்க, அவங்கள தான் வந்து சர்மன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எழுதுகிற ஒர்க்ஸ் எல்லாம் எல்லாமே நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது, இங்கிலீஷுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 10th செஞ்சுரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 லாட்டின் வேர்ட்ஸை வந்து ஓல்டு இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஓல்டு இங்கிலீஷுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சர்ச்சில் வந்து நம்ம வந்து பிஷப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த போதிக்கிறவங்களை அவரை என்ன சொல்லுவோம், பிஷப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிஷப்புங்கிற வேர்டும் ஆக்சுவலாக லாட்டின்லேருந்து வந்தது தான். எபிஸ்கோபஸ், எபிஸ்கோபஸ் அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் பிஷப்புங்கிற வேர்டு வந்தது. ஓல்டு இங்கிலீஷில் பிஸ்காப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கார்பெட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, கார்பெட். இந்த கார்பெட்டுங்கிறது டெபிட்ஸ் அப்படிங்கிற ஓல்டு இங்கிலீஷ் வேர்டில் இருந்து மாறினது. ஆக்சுவலாக அந்த டெபிட்டுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னா லாட்டின் வேர்டு டேப்டம். இந்த டேப்டம்ல இருந்து தான் டெபிட் வந்தது. அந்த டெபிட்ல இருந்தா நமக்கு கார்பெட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீடுகளில் யூஸ் பண்ற கார்பெட். அதே மாதிரி தான் ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு ஜிகல், அதனுடைய மீனிங் என்னன்னா ப்ரூச் அப்படின்னு அர்த்தம். இது லாட்டின் வேர்டு. ஆக்சுவலா லாட்டின் வேர்டு இது ஜிசிலம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்தா நமக்கு வந்தது. அதே மாதிரி தான் குல்சர், லாஃபல், அது ஸ்பூன் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து லாஃபல். லாட்டின் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கோக்லாரியம் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தா நமக்கு வந்தது. ஆனால் ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். எஸ்பிஓ ஒரு ஐஃபன் போட்டு என் வரும் மேலே அஃபாஸ்டபில், அதான் ஸ்பூன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் லேடில், ஃபோர்க்கு, சரிங்களா, ஃபோர்க்குங்கிறது பன்றி இறைச்சி, அதை தான் வந்து ஃபோர்க்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து ஆக்சுவலாக லாட்டின் வேர்டு தான், ஃபர்கா அப்படிங்கிற லாட்டின் வேர்டுலேருந்து வந்தது தான். அதை ஓல்டு இங்கிலீஷில் வந்து என்னென்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கஃபோல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேர், ஸ்டூல், இதெல்லாம் வந்து லாட்டின்ல இருந்து வந்தது தான். லாட்டின்ல என்னவா இருந்ததுன்னா ஸ்கேமலம் அப்படின்ற வேர்டு, சரிங்களா. ஸோ அதுல இருந்து தான் ஓல்டு இங்கிலீஷ்ல ஸ்கேமல் அப்படின்னு வந்தது. அந்த ஸ்கேமல்ல இருந்தா சேரு, ஸ்டூல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல வொக்காபுலரியா பாரோ பண்ணியிருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல மட்டும். இந்த இவாஞ்சலியம்ங்கிற வேர்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு தான். அது 2 கிரீக் வேர்டு சேர்ந்து தான் இவாஞ்சலியம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆஞ்சலியம், ஆஞ்சலியம். இந்த ஈனா வெல்லுன்னு அர்த்தம், ஆஞ்சலியன் அப்படின்னா நியூஸ்ன்னு அர்த்தம். இது 2 கிரீக் வேர்ட்ஸ். இந்த 2 கிரீக் வேர்ட்ஸ் சேர்ந்து தான் நமக்கு லாட்டின்ல இவாஞ்சலியம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது வெல் நியூஸ், நற்செய்தி அப்படின்னு. அதை தான் நம்ம வந்து ஓல்டு இங்கிலீஷில் காட் ஸ்பெல், காடு ஸ்பெல் டிவைன் மெசேஜ்னு அர்த்தம், அருள் வாக்கு, இன்னும் சொல்ல போனா அருள் வாக்கு. அதை தான் வந்து இன்னைக்கு வந்து காஸ்பெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், நற்செய்தி அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்கோம். அதே மாதிரி தான் ட்ரினிட்டி, ட்ரினிட்டினா 3, ட்ரினிட்டினா 3, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்ல இருந்து வந்தது தான்.
ட்ரினிடாட்டம் அப்படிங்கிற வேர்டு. அதே மாதிரி ஆல்ஃப்ரிக்கு கூட லாட்டின்ல கிராமர் புக் எழுதியிருக்காரு. அதுல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ பார்ட்டிசிபிள் அப்படின்னா அது கிராமர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது ரெண்டு பார்ட்டிசிபிள் இருக்கு. ஒன்று வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி வந்து அதுக்கு பேர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பிளேயிங், கோயிங், ஈட்டிங் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும்னா அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளேவோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேடு, ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன், கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இதெல்லாம் வந்து டென்சஸ்ல, அதாவது பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ். அதை தான் வந்து பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிசிபிளை வந்து எப்படி பார்த்தா பார்ட் டேக்கர், அதுல தான் டூயல் நிமந்த் அப்படின்னு வந்திருக்கு. ஓல்டு இங்கிலீஷில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்ட்டிசிபிள்னு சொல்றோம். எல்லாமே லாட்டின்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. யாரு? ஆல்ஃப்ரிக் சொல்றவர். அதே மாதிரி நவுன் அப்படின்னா பெயர் சொல், நேமிங் வேர்டு, பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இதுமே வந்து லாட்டின்ல இருந்து வந்ததுதான் சொல்றாரு. நோமன் அப்படின்னு லாட்டின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல நமா அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல நவுன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் தேர்ட் ஒன்னு ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனுங்கிறது வேர்ட்ஸ் தமிழ்ல வந்து முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ப்ரிப்போசிஷன் நம்ம இங்க ஆங்கிலத்துல சொல்றோம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடியோ ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ வேர்ட்ஸை நம்ம கொடுப்போம். அந்த வேர்ட்ஸுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ஆன் த டேபிள், இன் த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த ப்ரிப்போசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்தது? போஸ்டனீஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து வந்தது. ப்ரீ அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம். ப்ரீ அப்படின்னா பிஃபோர். பொசிஷன் அப்படின்னா பிளேசிங். எய்தர் நவுன் ஆர் ப்ரொனவுன், அதை தான் வந்து பொசிஷன் நம்ம பிளேசிங் சொல்றோம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். இப்போ ஒரு இந்த போயட் மட்டும் இல்ல, அவர் ஒரு பிலாலஜிஸ்ட். அவருடைய பேர் வந்து வில்லியம் பான்ஸ். அவருமே வந்து ஒரு கிராமர் புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேரு ஸ்பீச் கிராஃப்ட் ஆஃப் இங்கிலீஷ் டங். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல ஆக்சுவலாக லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சதான் இருந்தது, கம்மியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் அஃபிஷியல் லாங்குவேஜாகவே இருந்தது. ஃப்ரெஞ்சு பீப்புளெலாம் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணாங்க. ஃப்ரெஞ்சு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், கோர்ட் லாங்குவேஜாக கூட மாறினது. ஸோ அந்த சமயத்தில் வந்து லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் லாட்டின் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு, லீகல் டேர்ம்ஸு, சயின்டிஃபிக்கு, ரிலீஜியஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து லாட்டின் வேர்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. லீகலில் வந்து பார்த்தீங்கன்னா பாபர், பெக்கர், ப்ரோவிசோ, ஈக்குவலன், லெஜிட்மேட். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், ஸ்கிரைப், சிமிலி அண்ட் மெமெண்டோ. சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையம், கலெக்ட், டைசிஸ் அண்ட் மீடியேட்டர் இப்படிலாம் வந்தது. இன்னும் அது மட்டும் இல்லாமல் காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர், பட்டர், கேம்ப், சீஸ், செஸ்ட், குக், கோப்பர், டெவல், டிஷ், ஃபோக், ஜெம், இன்ச், கிச்சன், மைல், மில், மின்ட்னா ஆக்சுவலாக காயின், நூன், பில்லோ, பவுண்டுங்கிறது மெஷர்மெண்ட், வெயிட், எடை. அப்புறம் பண்ட்னா போட்டுன்னு அர்த்தம். சாக், ஸ்ட்ரீட், வால், வைன், அப்ட்ராக்ட், சப்ஜெக்ட், கம்யூனிகேட், மேட்டர், ப்ராபபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து லாட்டின்ல இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ள வந்தது. அது மட்டும் இல்லாமல் சாசரு, அந்த ட்ரெவிஸாங்கிறவங்களாம் அவங்களுடைய டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது கூட அதுலேயும் கொஞ்சம் லாட்டின் வேர்ட்ஸ் அவங்களாம் இங்கிலீஷுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி தான் லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கு. இந்த இங்கிலீஷ் ரெனைன்சான்ஸ் அது வந்து அதனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1650 வரைக்கும். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 12,000 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷுக்குள்ள என்ட்ரு ஆகிருக்கு. அதில் முக்கியமான வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிகன், அபரேஷன், அல்லூஷன், அனக்ரோனிசம், டெமோக்ரட்டிக், டெக்ஸ்டரிட்டி, எந்தூசியாசம், இமேஜினரி, ஜுவனைல், ஃபர்னிஷியஸ், சொஃபஸ்டிகேட்டட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே லாட்டின்லேருந்து இங்கிலீஷுக்குள்ளே வந்தது தான். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் ஆல்சோ இன்க்ளூடட் borrowing from
கிரீக்ல இருந்து லாட்டின் டு இங்கிலீஷ் அப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், அதை தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு சொல்கிறோம். அந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நடந்த பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17-18 செஞ்சுரிஸ். இப்போ இதுலேயுமே நிறைய வந்து லாட்டின் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, நிறைய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸோடைய ரூட் வேர்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா apparatus, accuse, carnivorous, component, corpuscle, data, experiment, formula, incubate, machinery, mechanics, molecule, nucleus, organic, ratio, structure, vertebra, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே லாட்டின் வேர்ட்ஸ் தான், லாட்டின் டு இங்கிலீஷ். ஸோ ஓல்டு இங்கிலீஷில் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம், மிடில் இங்கிலீஷில் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ மாடர்ன் இங்கிலீஷ் சரிங்களா, மாடர்ன் இங்கிலீஷில் லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படிலாம் இருக்குங்கிறத இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி 8th இங்கிலாண்டை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த சமயத்தில் தான் வந்து இந்த ரெனைன்சான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரெனைன்சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் யூரோப்பில் இட்டாலியில் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அது கிளாசிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, கிளாசிக்கல் லாங்குவேஜுக்குமே வருது, லாட்டின் கிரீக்குமே வந்து அந்த ரெனைன்சான்ஸ் இருக்குது. ஹென்ரி 8th அப்புறம் அவருடைய டாட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, குயின் எலிசபெத்து, குயின் மேரி. ஸோ இவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஷேக்ஸ்பியர்லாம் உள்ள வரார். 16th செஞ்சுரியில் ஷேக்ஸ்பியர்லாம் உள்ள இருக்கார். ஷேக்ஸ்பியருமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்சஸை கொடுக்குறாரு, அவருடைய ஒர்க்கில் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குறாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டேர்ம்ஸ் தான் வந்து கேஸ்டிகேட், ஆஸ்பீசியஸ் அண்ட் கிரிட்டிக். இந்த கேஸ்டிகேட்னா மீனிங் தெரியும், பனிஷ் பண்ணுறது. ஆஸ்பீசியஸ் அப்படின்னா சுப முகூர்த்தம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது. கிரிட்டிக் நார்மலாகவே தெரியும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அவர் தான் இன்வென்ட் பண்ணுறாரு, ஷேக்ஸ்பியர் இன்வென்ஷன் அதெல்லாம். அதே மாதிரி 16th and 17th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர், நிறைய கிராமர் ஸ்கூல்ஸ் லாட்டினு சரிங்களா, நேட்டிவ் ஸ்காலர்ஸ்க்காக நேட்டிவ் வர்னாகுலர்ஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஸோ நிறைய கிராமர் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் வாஸ் ரிட்டன் இன் லாட்டின். இங்கிலீஷ் கிராமரே லாட்டின் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமரே இட் வாஸ் ரிட்டன் இன் லாட்டின், லாட்டினில் தான் எழுதியிருக்காங்க. The native scholars were influenced by classical education. அந்த நேட்டிவ் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, எழுத்தாளர்கள், நல்ல படிப்பாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எதில் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல லாட்டினில் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த லாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னும் மாடர்ன் சென்டென்ஸில் இருக்குன்னு சொல்கிறார் அந்த சமயத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் ஐ அப்படின்னு தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, இட் இஸ் ஷீ அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்காங்க, நான் தான் அது, அவள் தான் அது அப்படின்னு லாட்டின்ல. ஆனால் நம்ம இங்கிலீஷில் இப்போ எப்படி மாற்றிட்டேன்னா இட்ஸ் மீ, நான் தான், இட்ஸ் ஹர், இது அவள் தான் அப்படின்னு மாறி இருக்கு, ஆப்ஜெக்ட் ஃபார்முக்கு மாறி இருக்கு. ஆனால் அவங்க சப்ஜெக்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐ ஷீ அப்படின்னு சப்ஜெக்ட் ஃபார்ம் தான் லாட்டின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹூம், ஹூம் நம்மகிட்ட வந்து ஆக்சுவலாக ஹூம் வேற, ஹூ வேற. ஹூம்னா யாரை, ஹூனா யாரு, அவங்க வந்து ஒரே டேர்ம்ல தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கிலீஷ்ல மீட்டர் வேர்ட்ஸோடைய வொக்காபுலரியோடைய மீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ். நம்ம ஸ்ட்ரெஸ்டு சிலபல், அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபல்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த சிலபலை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரெஸ் அன்ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதான் மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸோடைய தாக்கம் தான். 16 to 18 செஞ்சுரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பார்க்குறோம். The English meter is based on stress, not on length of syllable. The English meter வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, லென்த்தை பேஸ் பண்ணி, சிலபலோடைய லென்த்தை பேஸ் பண்ணி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. It is certain that the yams, trochees and dactyls are taken from Latin. இந்த iambic pentameter, இந்த yams அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த yams, trochees and dactyls இது எல்லாமே வந்து லாட்டின்லேருந்து வந்தது தான். மில்டனுமே பிளாங்க் வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ப்ரீஃபேஸ் பாரடைஸ் லாஸ்ட்ல. அதுமே வந்து அவர் கரெக்டாக ஃபிட் குவான்டிட்டி ஆஃப் சிலபல் அப்படி பயன்படுத்தியிருக்காரு. போத் பேக்கன் அண்ட் நியூட்டன், பேக்கனும் சரி நியூட்டனும் சரி நிறைய புக்ஸ் லாட்டின்லேயும் எழுதியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் கிரிட்டிசைஸ் த லாட்டினைசிங் வேர்டு. ஷேக்ஸ்பியர் வந்து ஆக்சுவலாக லாட்டினை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்ஸில். லவ் லேபர்ஸ் லாஸ்ட் அதில் ஹீ கிரிட்டிசைஸ் த லாட்டின் ஸ்கூல் மாஸ்டர், அதாவது லாட்டின் ஸ்கூல் மாஸ்டர்
ஹோலோஃபென்சர் நெத்தீனியல் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஸ்பானிஷ் மேனவும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. The Royal Society was founded in 1662. ராயல் சொசைட்டின்னு ஒரு அமைப்பை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா, உருவாக்குறாங்க. எப்போனா 1662ல். It set up a committee to improve the use of the vernacular for writing scientific papers. அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, அதை ஊக்குவிக்கிறதுக்காக இவங்க வந்து ராயல் சொசைட்டின்னு ஒரு ஃபவுண்டேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாட்டின் ஹெல்ப்டு இன் சயின்டிஃபிக் டெர்மினாலஜி. சயின்டிஃபிக் டெர்மினாலஜியில் வந்து நிறைய லாட்டின் வந்து யூஸ் ஆகுது. மில்டனு, சர் தாமஸ் ப்ரவுனு யூஸ்டு மெனி லாட்டின் வேர்ட்ஸ். இவங்க எல்லாமே நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவங்க தான். அதாவது ஷேக்ஸ்பியரில் சாசரில் ஆரம்பித்து ஷேக்ஸ்பியரு, மில்டனு, சரிங்களா, பேக்கனு, ஃப்ரான்சிஸ் பேக்கன், ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட். ஷேக்ஸ்பியர் வந்து ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் நம்ம சொல்லுவோம். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க ஒர்க்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறாங்க. இப்போ செஞ்சுரிஸ் வைஸாக என்னென்ன வேர்ட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்குங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். 16th செஞ்சுரியில் என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். எக்ஸிட்டு, ஜீனியஸ், ஏரியா, ஃபங்கஸ், மைசர், சர்க்கஸ், வாக்யூம், மீடியம், ஸ்பீசிஸ், இக்னோரமஸ் அண்ட் வேகரி, இந்த மாதிரி வேர்டுலாம் வந்து வந்திருக்கு. 17th செஞ்சுரியில் சார்போர்ட், ஸ்பெசிமன், அரீனா, அப்பாரட்டஸ், ஃபோக்கஸ், ஆல்பம், காம்ப்ளெக்ஸ், மினிமஸ், ஸ்டாட்டஸ், லென்ஸ், பெண்டுலம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே 17th செஞ்சுரியில் வந்திருக்கு நமக்கு லாட்டினில். 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், இனர்ஷியா, ஆலிபி, அல்டிமேட்டம், எக்ஸ்ட்ரா, இன்சோம்னியா, போனஸ், வயா, டெபிஷிட், இதெல்லாம் வந்து 18th செஞ்சுரியில் லாட்டின் வேர்ட்ஸ் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிடைச்சது. 19th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பஸ், ஈகோ, மொரட்டோரியம், ரெஃபரண்டம், பாசிலஸ், இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி நவுன் அண்ட் அட்ஜெக்டிவோட டபுளெட்ஸ் நமக்கு நிறைய கிடைச்சது. டபுளெட்ஸ்னா பேரா, ஜோடி ஜோடியா, அதை தான் வந்து டபுளெட்ஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைச்சது. இப்போ அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஆண்ட், ஃபோர்மிக்கு, பி, அபியன், பேர்டு, அவையன், க்ரோ, கார்வின், காட், கோடாய், காப், சிப்ரைன், இந்த மாதிரி பாருங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டபுளெட்ஸாக கிடைச்சது. டபுள்ஸ் அப்படின்னா ஜோடி ஜோடி. இப்போ மேன் மேஸ்குலைன், விமன் ஃபெமினைன் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டபுளெட்ஸாக கிடைச்சது அனிமல்ஸில். அனிமல்ஸில் மட்டும்தானா இன்னொன்று இருக்குது. பிசியோலாஜிலையும் நமக்கு கிடைச்சது. இப்போ ஹெட்டை வந்து கேபிட்டல்னு சொல்கிறோம், பாடியை வந்து கார்போரல்னு சொல்கிறோம், ஏரை வந்து ஆரல் அப்படின்னு சொல்கிறோம், ஐயை வந்து ஓகுலார் ஆர் விஷுவல் அப்படின்னு சொல்கிறோம், நோஸை வந்து நேசல் அப்படின்னு சொல்கிறோம், மவுத்தை ஓரல் அப்படின்னு சொல்கிறோம், டூத்தை டெண்டல்னு சொல்கிறோம், டங்கை லிங்குவல் அப்படின்னு சொல்கிறோம், லிப்ஸை லேபியல்னு சொல்கிறோம், நெக்கை சர்விக்கல் அப்படின்னு சொல்கிறோம், ஷோல்டரை ஸ்கேபுலர் அப்படின்னு சொல்கிறோம், ஃபிங்கரை டிஜிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஹேண்டை மேனுவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபிசியோலாஜியை சம்மந்தப்பட்ட டபுளெட்ஸும் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி அஸ்ட்ரானமியோடைய டபுளெட்ஸும் நமக்கு கிடைச்சது. இப்போ மூனை வந்து லூனார், சன் சோலார், ஏர்த்தை வந்து டெரஸ்ட்ரியல், ஸ்டாரை வந்து ஸ்டெல்லார் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா. அதே மாதிரி சோசியாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சன்னு டாட்டரு, சன்னை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாட்டர் ஃபிலியல்னு சொல்கிறோம், மதரை மேட்டர்னல், ஃபாதரை பேட்டர்னல், பிரதரை ஃப்ராட்டர்னல், சிஸ்டரை சோரோரல், ஒய்ஃபை இக்ஸியோரியல், அன்கிளை அவுன்குலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு லிட்ரரி, எட்ஜி மார்ஜினல், ஃபயர் இக்னியஸ், வாட்டர் அக்வாட்டிக், சி மரைன், விண்ட் வெண்டல், இந்த மாதிரி கீழே ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டபுளெட்ஸாக யூஸ் பண்ணுறோம். இந்த டபுளெட்ஸ் எல்லாமே நமக்கு லாட்டின்லேருந்து கிடைச்சது தான். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே என்டர் ஆச்சு, எப்படிலாம் வேர்ட்ஸ் வந்து உள்ள வொக்காபுலரி நமக்கு கிடைச்சது அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நோட்டு போட்டு ஹேண்ட் ரிட்டனில் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனை யூஸ் பண்ணி நீங்களே சொந்தமாக எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மைண்டில் பதியும். அப்படி எழுதி பார்த்தா மட்டும்தான் மைண்டில் பதியும், உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்.
சும்மா வெறுமனே படித்தோம் அப்படின்னா அது எப்போவுமே நம்ம மைண்டில் நிற்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.